எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 32 பல்லுல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து அப்ப விட்டு காமிச்சிருவேன். இன்னொரு பல்ல மட்டும் ஏண்டி விட்டு வச்சா? ஏண்டி வந்து தானா விழுந்துரும்டி? அடியே என்ன மட்டும் லேசு நினைச்சுக்காத. உன் பல்லு 32 தட்டாம விட மாட்டேன். 32 4 பல்லு விழுந்துருச்சு. மீதி இருக்கிற 28 தட்டாம விட மாட்டேன். போடி அரிசி போய் என்கிட்ட இருக்க. முருகா கூப்பிட்டியாப்பா? இறங்குடா கீழே. வவ்வாலுக்கு பிறந்த பையில எப்ப பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கியே. எந்த வித்தக்காரருக்கு துரோகம் பண்ணியோ வித்தக்காரனா பிறந்து கம்பியில தொங்குது. என்ன பண்றது? நான் செஞ்ச தர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன். இப்படி கர்ணம் போடுறவன் திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே. செஞ்ச பணையா குரங்கா வந்து தொங்குது. என்னது நான் பெத்த பிள்ளைய பார்த்து குரங்கன்னு சொல்றியா? நீ குரங்கு, உங்க அப்பா குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உங்க குடும்பமே ஒரு கிஷ்கிந்தா கூட்டம். அடியே நீ குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உங்க அப்பா குரங்கு, பாட்டி குரங்கு, தாத்தா குரங்கு, உங்க குடும்பமே கிஷ்கிந்தா குடும்பம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? முருகா முருகா, எப்படிப்பா 2 பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க? இந்நாள் எப்படி இருக்க முடியலையே. அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்திரத்தன்னைக்கு பழனிக்கு வந்து என் 2 பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்குல வேலை குத்தி தேரெழுக்க வைக்கிறேன் முருகா. நான் எதுக்கு தேர் எடுக்கணும்? நீ மொட்டை அடிச்சுக்க. உன் சின்ன பொண்டாட்டி கடிச்சு விடு, உன் பையனுக்கு கடிச்சு விடு. நாக்குல வேலை குத்துங்க, தேர இழுங்க. நானா வேண்டாங்க? பெரியம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. 100க்கு 100 உண்மையா? ஏண்டா ஏற்கனவே அவங்க 2 பேரும் கிராமபோன் போட்டி, நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா? உண்மை தானங்க சொல்றேன். பெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்களை உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன பலிகடாவா ஆக்கிட்டாங்க. நான் தான் பலிகடாவா ஆயிட்டேன். எனக்கு என்ன கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? போதும், அதுக்கு மேல சொல்லாத. இவர் கூட தான் அந்த காலத்துல என்ன பார்த்து செல்லைன்னு சொன்னாரு. உண்மைதான். கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். தூணுக்கு பக்கத்துல இவ நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவளை சிலை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க. அடேங்க அப்பா, இவங்க நேரத்துக்கே எண்ணெய் ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெய் ஊத்தி திரிப்போட்டு விளக்கே ஏத்திருப்பாங்க. நல்ல வேளை நான் அந்த பக்கம் போகல. அதை விடுங்க, பெரியம்மா பண்ண தியாகத்துக்கு அவங்க காலில் சின்னமா பூ போட்டு கும்பிடணும். வேலைக்கார, உனக்கு தெரியுது என் பெருமை, இவளுக்கு தெரியலையே. இந்த 10 ரூபாய் போய் காபி சாப்பிட்டு வா. சரி. ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு டெய்லி 10 ரூபாயா முத்துறானே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அவங்க கொடுத்த 10 ரூபாயை திருப்பி வேணும். அதெல்லாம் தர முடியாது. வேற என்ன வேணுமா? ஒரு வடை வாங்கிட்டு வா. பஜ்ஜி, கடலை உருண்டை. பஜ்ஜி, கடலை உருண்டை. 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறா. என்னடா உங்க தாத்தாவ பெரிய வீட்டுக்காரங்க ஜல்லிக்கட்டு மாடு முட்டிருச்சு. ஆமாண்ணே. இன்னும் மத்த மாதிரி பெரிய வீட்டு பண்ணையில புண்ணாக்கு தின்னு தின்னு உடம்புல கொழுப்பேறி போய் கிடக்கு. 4 நாளைக்கு பட்டினி போடுறேன், எல்லாம் சரியா போயிடும்.
ஏப்பா இவ என்னப்பா பண்ணா? ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்களே. பின்ன என்னையா பெரிய வீட்டு ஜல்லிக்கட்டு மாட்டை உங்க வீட்டுல கொண்டு வந்து கட்டி வச்சுக்கிட்டா சும்மா விட்டுருவாங்களா? பண்ண மாட்டை கொண்டாந்து இங்க கட்டலாமா? உன் முரட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையா? பின்ன தாத்தா உன்னை முட்டங்காலையை சும்மா விடலாமா? புண்ணாக்கும் பருத்து கொட்டி தின்னு தின்னு கொழுத்து போய் கிடக்கு. பட்டி போட்டாதான் திமிரு அடங்கும். ஆமா வேண்டா, அது தெரிஞ்சா செஞ்சுச்சு. திமிரு திமிருல பண்ணுச்சு. திமிரு பேசாத, தாடியை பத்த வச்சிருவேன். ஐயா, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிவிட்டான். நீங்க மாடை அபத்துக்கிட்டு போங்க. பொழுது விடிஞ்சதும் பெரியவரை வந்து நான் பாக்குறேங்க. தாத்தா பெருசு உனக்காக விட்டுட்டு போறோம், இல்லன்னா கிழிச்சிருவீங்களா? சும்மாறா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. எங்க வீட்டு ஜல்லிக்கட்டு காளைய புடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு உன் பேரனை வளர்த்து வச்சிருக்கியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க முதலாளி. என் மேல உள்ள பாசத்தினால என்ன மாடு முட்டி பிடிச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் பேரன் இப்படி செஞ்சுட்டானுங்க. ஏய்யா, இப்ப என்ன மாடு முட்டி நீ செத்தா போயிட்டு சும்மா 2 கீறு கீறிடுச்சு அவ்வளவுதானே? அதுக்கு எங்க வீட்டு மாட்டை கொண்டு போய் பட்டி போட்டு கொண்டாந்து இருக்கியே. அதானே உங்க 2 பேரை சேர்த்து வித்தா கூட எங்க மாட்டு விலை பெற மாட்டீங்க. உன் பேரனை பெருசா படிக்க வைக்க போறேன்னு என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினியே, உன்னால இனிமே வேலை செய்ய முடியாது. அந்த பணத்தை கொப்பனா கட்டுவான். வேணாப்பா. உங்களுக்கு பணம் தானே வேணும்? எங்க தாத்தாக்கு பதிலா நான் இந்த பண்ணையில வேலை செஞ்சு உங்க கடனை அடைக்கிறேன். போதுமா? தம்பி, நீ பண்ணையில வேலை செய்ய போற? வேணாப்பா. தாத்தா என்ன வழக்க தானே நீங்க கடன் வாங்குனீங்க. நீங்க கடனாளியா இருக்க நான் விட மாட்டேன். என்ன பேசுறாங்க தெரியுமா அவங்க? அதுக்காக பழக்கமில்லாத வேலையை நீ செய்ய போறியா? பண்ண வேலை பாக்குறதுக்கு பாரியில போய் படிச்சுட்டு வரணுமா? பையன் 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். டிராக்டர் எல்லாம் நல்லா உங்க ஓட்ட தெரியுது. மத்த வேலையை 10 நாள் செஞ்சானா பழகி போயிடுது. அதுக்கு பிறகு கையில கலத்திய கொடுத்தோம்னா கண்டபடி உழுதுகிட்டு திரியிறேன். நாளையில இருந்து உன் பேரனை பண்ண வேலை பார்க்க சொல்லு. என்ன? சரிங்க தம்பி வா. தம்பி, பெரிய இடம், உனக்கு பழக்கமில்லாத வேலை, பார்த்து செய்யப்பா. ஏ கணக்கு, வடக்கு திரு ராமசாமி பஞ்சாயத்து தேர்தல் நிக்க போறேன்னு சொல்றானே, ஜெயிப்பானா? சட்டப்படி ஜெயிக்கிறானா இல்லையோ, சாமர்த்தியத்துல ஜெயிச்சுவானுங்க. அது எப்படியா? அதாவது அவங்க தாத்தன் கஞ்சா வித்தான், அவங்க அப்ப சாராயம் வித்தான், இவன் சதையை விக்கிறான். வெட்டு குத்தெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணம். கள்ளப்பணம் கணக்கு வழக்கெல்லாம் இருக்குதுங்களா? இதை விட ஜெயிக்கிறதுக்கு வேற என்னங்க தகுதி வேணும்? ஆமாமா, இப்ப எல்லாம் அப்படித்தாயா நடக்கு. வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே முத்துக்கிழமை பேர படுத்திருக்கிற சைஸ பாத்தியா ஐயா? ஏலே, வந்திருக்கிறது யாரும் கூட தெரியாம கால் மேல காலை போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற. இதுல வேற ஆட்டிக்கிற. ஏய், என் கால் மேல போட்டு ஆடுறேன், உன் கழுத்து மேலயா போட்டு ஆடுறேன். 4 எழுத்து படிச்சிருக்கல, அதான்டா அப்படி பேசுற. ஏலே, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாடா? இந்த வெட்டி பேசி பேசுறது எனக்கு பிடிக்காது, நீயே வந்து பாத்துக்க. தார் எடுத்து குத்தினாலும் தடி எடுத்து அந்த பக்கம் போட மாட்டானுங்க நம்ம பண்ணக்கார பசங்க. யாரும் சொல்லாமையே அம்புட்டு வேலையும் பாத்துக்கிறான் அந்த பைய. உண்மையா உழைக்கிறவனுக்கு கொஞ்சம் திமிரு இருக்குத்தையா செய்ய. யோ, வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காத, வந்து சேரு. செலம்பினா, கழனி தண்ணியே கொல்லப்புறத்துல ஊத்திடுவாமா? இருமா, ஜெயிக்கிற நேரத்துல கூப்பிடாத. ஊத்துட்டு வந்து விளையாடுமா. நீ எப்பவுமே இப்படித்தான். இருடி வர. ஏய், நான் வரதுக்குள்ள என் முத்த அள்ளிடாத. நல்லா வயிறு முட்டை தின்னு, பாலை மட்டும் கறக்காத. என்ன பாண்டின, கழனி தண்ணியில குளிச்சதுக்கே குத்தால அருவில குளிச்ச மாதிரி அசந்து போயிட்டீங்க. ஊத்துனது பெரிய இடமாச்சே. என்ன கழனி தண்ணி உங்க உடம்புல பட்டதும் ஜில்லுன்னு இருந்திருக்குமே. ஆளாக்கு யார்கிட்ட பேசுறோம் ஞாபகம் இருக்குதா? கழுத்து திரிடுவேன். ஜலகண்டீஸ்வரா ஆருண்டு தோப்புண்டு போலும். இப்ப என்ன உண்டு? மூலிகை உண்டு. பெரியா நங்கை, சிறியா நங்கை. என்ன உங்க தங்கையா? இல்ல, வளையா நங்கை. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இது வேளாங்கண்ணி. யோ, வேளாங்கண்ணி அது ஊர் இல்ல? இல்ல, வேற சொன்னேன். முதலாளி கைய கொடுங்க. இந்தாங்க. வீங்கி இருக்குதா? ஐயோ, அது உங்க கை, என் கை இங்க இருக்கு.
மன்னிச்சிடுங்க முதலாளி, கை மாறி போச்சு. பாருங்க முருகா, என்ன சக்கரை இவ்வளவு இருக்குது? வீட்டுக்குள்ள இருக்க 60 மூட்டை சக்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா? அது படுக்கல். இது என்ன பிதுக்கலா? விளையாடாதீங்க முதலாளி. முதலாளி, உங்களுக்கு சக்கரை எக்கச்சக்கமா இருக்குது. அதனால முதலாளி, இனிமே நீங்க சோத்த கண்ணால பார்க்க கூடாது. நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது. அவன் சோத்திலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல் இருக்கே. ஐயோ, 10 ஆளு திங்கிற சோத்த ஒத்தாளு திங்கிறானே, அட பாவி. முதலாளி, நீங்க வாழைக்காய், கத்திரிக்காய், சுரைக்காய் எல்லாமே சாப்பிட்டு இருக்கீங்க. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடி சொல்லுதே, நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குது. முதலாளி, இனிமே இந்த மாதிரி காகரிகளை தொடவே கூடாது. ஐயோ ஐயோ. ஆஹா ஆஹா, நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கு. கோழிக்கறி, கொத்துக்கறி வேற தின்னு இருக்கீங்க. கொத்துக்கறியா? குத்து மதிப்பா சொல்றீங்களா? நாடி சொல்லுதே, இனிமே கோழி வகைராவை தொடக்கூடாது. மாயா பஜார் சினிமா படத்துல ரங்கராவ் தின்ன மாதிரி தின்னுகிட்டு இருக்கானே. நான் ஆசைப்பட்டு வளர்த்த கோழி, கோழி அவனே திங்கிறானே. வைத்தியரே, நான் கோழியை என்னதான் பண்ணலாம்? கோழியை நீங்க பார்க்கலாம், எதை போட்டு வளர்க்கலாம், தவிடு கொடுக்கலாம், தண்ணி காட்டலாம். அப்படியே கூட்டுல அடைக்கிறதோடு சரி. கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும். எப்படி எப்படி? காலங்காத்தால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம். அப்படியே குத்துவேன். சாப்பிடு ராஜா, ஆம்பளைனா இப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடு. இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும். இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே, இனிமே நான் கூழுதான் குடிக்கணும். ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நாய் வேற கூட குடிக்கணுமா? பரிதாபத்துக்கு கூப்பிட்டேன். போலும் ஒண்ணு கூட விடலையே. அப்படித்தான் திங்கணும், அதான் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுறான். அவ்வளவு தின்னுபிட்டு அரிசியையும் கொட்டிக்கிறிய. பட்டளை. ஐயோ, பாத்தீங்களா, வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னு விட்டு பட்டளையா. கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது.